இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி புது வாழ்வை கொடுத்து அனுப்பினார். ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர்ப்பு இருந்தது. இறந்த லாசரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் செய்துவிட்ட பிறகு ஆண்டவர் அந்த கல்லறைக்கு சென்று லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே இறந்த அவர் உயிரோடு எழுந்து வந்தார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் மீட்பும் நிலைவாழ்வும் இருந்தது. அந்த கல்வாரி மலையில் உயிருக்காக போராடி துடிதுடித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஒரு கள்வன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது, இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் நீர் இருப்பீர் என்று சொன்னவுடனே அவனுக்கு பேரின்ப வீடு தயாராயிருந்தது. மீட்பிற்கான பாதையை திறந்தது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வார்த்தைக்கு வாழ்வு இருக்கிறது. மழையும் பனியும் நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை என்பது போல, இந்த ஞாயிறு திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து இறை வார்த்தைகளை தியானித்து அதை உள்ளத்தில் நிறுத்தி இந்த வாரம் முழுவதும் நான் ஆண்டவரின் வார்த்தையின்படி வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய திருவுளம் என்னவோ அதை ஏற்று என் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட 100, 60, 30 மடங்கான பலனை தராமல் போக மாட்டார் என்கிற உறுதியை தருகிறது இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம். இதனைத்தான் இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் அத்தகைய பேரு பலனுக்காக, அந்த பேரு பலனை அடைவதற்காக இந்த உலகத்தில் துன்பப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய மாட்சியை காண்பதற்காக இந்த உலகத்தின் படைப்பே பேரார்வத்தோடு காத்திருக்கிறது என்று சொல்லி துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் இதயம் எப்பேற்பட்ட நிலமாயிருக்கிறது. இறைவன் என் உள்ளத்தில் விதைகளை விதைக்கின்ற போது, இறை வார்த்தை என்கிற விதைகளை விதைக்கும் போது என் உள்ளம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நம் உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கவும், ஆய்ந்து அறிந்து பார்க்கவும், ஆன்ம சோதனை செய்யவும் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. வழியோரம் விழுந்த விதைகள், பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. ஞாயிறு திருப்பலிக்கு வருகிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன், தேவ நற்கருணை உட்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த வார்த்தைகளை நான் புரிந்து கொள்வதில்லை. வெளியே சென்றவுடனே, ஆலயத்தை விட்டு வெளியே சென்றவுடனே என் பழைய வாழ்க்கை தொடர்ந்து விடுகிறது. இதனால் ஒரு பயனும் இல்லாமல் போய் தீயோன் வந்து என்னை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். இங்கிருந்து நான் வெளியில போன உடனே மறுபடியும் என் பழைய வாழ்க்கைப்படிதான் நான் வாழறேன். குடிக்க போறேன், போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறேன், தவறான இன்பங்களில் ஈடுபடுகிறேன். எனக்குள் எந்த மாற்றமும் இல்லை என்றால் தீயோன் நம்மை எடுத்துச் செல்வதனுடைய அடையாளம்தான் பயனற்றவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஆர்வத்தோடு கேட்கிறேன், ரொம்ப ஆர்வம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த விதை மண்ணில்லா பாறையில் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறது என்றால், கதிரவன் மேலே எழ எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போகின்றன. இங்க மட்டும் நல்லா சிரிக்கிறேன், இங்க மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலையை ஆட்டி ஆட்டி அதை கேட்கிற மாதிரி இருக்கிறேன். ஆனா வாழ்க்கை வீட்டுக்கு போன உடனே மாறி போயிடுது. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற இறைவார்த்தையின்படி என் வாழ்க்கை இல்லாததனால் வேறற்றவர்களாய்
சிறிது காலத்திலேயே அது காய்ந்து போகின்ற, உலர்ந்து போகின்ற வாழ்க்கையாய் என் வாழ்க்கை மாறிவிடுகிறது. இன்னும் சில பேர் முச்செடிகளின் நடுவில் விழுந்த விதைகளாகவே நாம் வாழ்கின்றோம். நன்றாக வளருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்வோம். ஆனால் கூடாத ஒழுக்கம், சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு அற்புதமாய் வளர்ந்த அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை திடீரென்று ஒரு காலகட்டத்தில் நாசமாக்கிக் கொள்வது. சின்ன பையனா இருக்கும்போது என் பிள்ளை எவ்வளவு பக்தியோடு இருந்தான், கேட்டிசம் கிளாஸுக்கு ஒரு நாள் தவற மாட்டான், சாமியார் பக்கத்திலேயே வந்து அந்த பீட சிறுவனாக இருந்து கொண்டிருந்தான். இப்ப கோயிலுக்கே வரமாட்டுகிறான் ஃபாதர், ஒரு நாளும் வரமாட்டுகிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டுகிறான். என்ன செய்யறது? வளர்ந்த உடனே அவனை முச்செடிகள் வந்து நெரித்து விட்டன. அவனால் பலன் தர முடியாத அளவிற்கு அவன் வாழ்க்கை மாறி போய்விட்டது. உலக கவலைகளும் செல்வ மாயையும் அவனை நெருக்கி விடவே அது பலன் தராமல் போய்விட்டது. என் இதயம் பண்பட்ட இதயமாய் இருக்கிறது என்றால், பக்குவப்பட்ட இதயமாய் இருக்கிறது என்றால் சரி, ஒருவேளை என்னால் 100 மடங்கான பலனை தராமல் போய்விடலாம், ஆனாலும் 60 மடங்கு என்கிற நம்பிக்கை இருக்கிறது, 30 மடங்கு என்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்வும் பலன் தரக்கூடிய வாழ்வு வாழவும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் உங்கள் கண்கள் பேறு பெற்றவை, உங்கள் காதுகள் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன கேட்கின்றன என்று சொல்லி இறை ஆசீர்வாதத்தை நமக்குள் ஊற்றுகிறார். அப்படி இல்லை என்றால் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து வேதனைப்பட்டு, இதனால் அவர்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லை, எந்த பலனும் தருவதில்லை, அவர்கள் குணமாகாமல் இருக்கிறார்கள் என்றும் சொல்லிவிடுகிறார். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்று சொல்லுகிற இறைவன், அது என் விருப்பத்தை செயல்படுத்த நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இல்லத்திற்குள் நுழைந்து விட்டாலே, அவருடைய தெய்வீக பலியில் நாம் முழுமையாய் பங்கெடுத்து விட்டாலே, ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நம் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டாலேயே நாம் நிச்சயமாய் பலன் தராமல் போக மாட்டோம் என்பதை உறுதி செய்கிறது இறைவார்த்தை. 1990களில் கேரள மாநிலத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மகன் தன்னுடைய தாயோடு ஏற்பட்ட முரண்பாட்டினால் தீய நண்பர்களோடு சேர்ந்து தன் வாழ்வை அவன் பாழ்படுத்திக் கொண்டு வீட்டை விட்டே அவன் வெளியே ஓடிவிடுகிறான். வெளியே போனவன் என்ன ஆச்சு ஏதாச்சுனே தெரியல. அந்த தாய்க்கு ஒரே அங்கலாய்ப்பு, என் மகன் எங்கே போய்விட்டான், பல இடங்களில் தேடியும் கூட அவன் கிடைக்கவில்லை. தினந்தோறும் தன் மகனுக்காக அந்த தாய் கடிதத்தை எழுதி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதில் எழுதி எழுதி நம்பிக்கையோடு அதை பதிவு செய்து கொண்டு அனுப்பிக்கொண்டே இருந்தார். 4 வருடங்கள் ஆனது. ஏதோ ஒரு நாள் மும்பை மாநகரிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த மகன் குப்பை தொட்டியில் இந்த கடிதத்தை ஒரு நாள் பார்க்க நேர்ந்தது. தன் தாயினுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் அவனுடைய உள்ளத்தை மாற்றியது. பிரியமானவர்களே, மீண்டுமாய் அவன் திரும்பி வந்து தன் தவற்றை உணர்ந்து தன் தாயை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நல்லதோர் வாழ்க்கை வாழ்ந்தான் என்று அவனுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அதை எது மாற்றியது என்றால் இறை வார்த்தை என்று சொல்லி அந்த தாயும் சான்று பகர்கிறார். பிரியமானவர்களே, இறை வார்த்தை நம் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும், ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாற்ற வேண்டும். என் இதயம்
நல்ல நிலமாயிருக்கும் போது கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. 2ஆம் வாசகம் சொல்லுகிறபடி துன்பத்திலிருந்து எனக்கு மகிமை உண்டு, மாட்சி உண்டு என்கிற நம்பிக்கை என் உள்ளத்தில் பிறந்து கொண்டே இருப்பதனால் நான் பேராவலோடு என் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. நல்ல இதயமே நல்ல பலனை தரும் என்பதனால் என் உள்ளம் நல்ல நிலமாய் மாற இறைவா வரமருளும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். 30, 60, 100 மடங்கான பலனை தந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.